உதாரணத்துக்கு ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்றாப்புல, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்கு நம்ம அந்த கதையை ஒத்துக்கிட்டோமோ அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனா ஏபிசிடின்னு ஒரு ஆமாம் ஆமாம் சரவணன் சுப்பையா அதில் ஈன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுங்க, ஈஸ்வரி. ஓகே, அதுதான் இன்டர்வல் பிளாக்கே. ஆனந்த், பாரதி, திவ்யா, சந்திரா, ஈங்கிற கேரக்டர் தான் இன்டர்வல் பிளாக். ஓகே, அதனால தான் நானே அந்த படத்தை ஒத்துக்கிட்டு அந்த கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சாஃப்டாலாம் பேசிட்டு இருந்தேன். இந்த ஏபிசிடியை எடுத்து முடிச்சுட்டு ஈயை கடைசியாக எடுக்கலாம்னு வச்சுருந்தோம். ஏபிசிடியே போதும் அப்படின்ட்டாரு. ஓகே, நான் சொன்னேன், சார் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டு இந்த கண்ணாடியெல்லாம் போட்டு மெதுவாக பேசிகிட்டு இருக்க காரணமே அந்த ஈயோட இருக்கிற ஒரு கேரக்டரும் எனக்கும் அந்த பிளாக் மட்டும் தான் சார். நான் வந்து இந்த ஈ இல்லைன்னா 12B நடித்த மாதிரியே நடிச்சுட்டு ஜாலியாக சிரிச்சுக்கின்னு ஹெவியாக பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணிட்டு போயிருப்பேனே சார். நான் எதுக்கு சார் எனக்குள்ள ஒரு பெயின் இருக்குது சார். அந்த ஈஸ்வரி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா, நானும் ஒரு விடோ. இவ்வளோ இருந்தது படத்தில். அது இல்லை அந்த சரவண சுப்பையா தான் கேட்கணும். ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஓகே, ப்ரொடியூசர்கிட்டே சொல்லிட்டேன், சரவண சுப்பையாட்டே சொல்லிட்டேன், இந்த படம் வந்து ஓடாது. ஓகே, ஓகே. ஏன்னா நீ வந்து ஹார்ட்டே எடுத்துட்டப்பா, ஹார்ட் இல்லாமல் எப்படி ஒரு ஹியூமன் வாழ முடியும்? அந்த மாதிரி தான் இந்த படமும். யூ ஹவ் புல்ட் அவுட் த சோல். ஒரு மாதிரியா என்ன ஹீரோவாக நடிச்சுட்டு நீங்களே ஹீரோவாக நடித்தது செகண்டரி. நீங்கள் என்ன கதையை நம்பி வந்தீங்க? ஈஸ்வரிங்கிற கேரக்டர் எவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர், அதுவே வேணான்றீங்க. அப்போ படம் ஓடாதுங்க அப்படின்னு சொன்னபோது ப்ரீவியஸ் நைட் கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னேன். ஓகே, அது இன்னொரு படமாக தான் இருந்தது தவிர யாருக்கும் போய் ஹிட் ஆகல. அது காரணம் என்னடான்னா மிஸ்ஸிங், ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இன்னொரு டைரக்டர்கிட்ட வந்து நடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணுங்கன்ட்டு. அவர் போய் BMW வாங்கி வராரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு டைரக்டர் கதை சொன்னால் மட்டும் பத்தாது, பேக்ரவுண்ட் செக்கு, ப்ரீவியஸாக யாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி கேரக்டர், இவர் பர்சனாலிட்டி, உண்மையாலே இந்த படத்தை படமாக எடுப்பாரா இல்லை ஒரு மாதிரி சினிமாவை வேறு மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு. அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது விஷயம்.